Takadinda takadipi, agenda takadipi, agenda takadipi, Tarakadam, Tarakadam, வந்து கவிச்சக்கர வைத்தியநாத சர்மா அவருடைய தம்பி பையன் நீங்க கடைசி தம்பி பையன். அதுல வந்து விநாயகராம் முதல்ல, நான் ரெண்டாவது, என் தம்பி குருமூர்த்தி 3 பேர். நீங்க 3 சன்ஸ். 3 சன்ஸ். எங்க அரியர் சர்மா தந்தாக்குடி அரியர் சர்மாவுடைய பிள்ளைகள். நீங்க வந்து விக்கு விநாயகராமோட அடுத்த தம்பி. நீங்க எப்ப ஃபர்ஸ்ட் பெரியவாளை தரிசனம் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் பெரியவாளை தரிசனம் பண்ணதுங்கிறது எங்க அப்பாவோட ஸ்கூல் பசங்களாம் ஐஷன் போனாங்க. எங்க அப்பா அது ஐஷன் போய் அதெல்லாம் வாசிக்க சொல்லி அது ஒரு மிராக்கள் நடந்து போகாதுன்னு சொன்னா பெரியவா இருந்தோம். அதுக்கப்புறம் போனால் அங்கே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அது எனக்கு ரொம்ப கிளியராக தெரியல, ஞாபகம் சின்ன வயசில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் அனுப்பிச்சான். அப்புறம் பார்த்தா அங்கே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அந்த இடத்துல சின்ன வயசுலலாம் போய் கனம் வச்சுட்டு மறந்துங்க சின்ன பசங்க டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கும்போது பெரியவாளை பார்த்த ஞாபகம். அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கல. எங்கள் ட்ரிப்ளிகேலில் வந்திருந்தா, எது முதல்ல தெரியல, ட்ரிப்ளிகேலில் வந்தா ராமஜெய இதுனா தங்க காசு கொடுப்பா அப்படின்பா. அப்போ அது முதல்ல பார்த்துதா இது முதல்ல பார்த்தா ஞாபகம் இல்லை. அந்த டயத்தில் சின்ன வயசில் பார்த்து அதுக்கப்புறமா என்னுடைய காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அடிக்கடி போவேன். காமாட்சி அம்மன் கோயிலுக்கு நிறைய போயிட்டு இருப்பேன். வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை. என்னை வந்து சங்கீத ஃபீல்டில் எல்லாரும் என்னை காமாட்சின்னு அது கூப்பிடுவா. அவ்வளோ ஒரு பிரியம். அந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன் அடிக்கடி. அப்போ போய் பெரியவாளை பார்ப்பேன். எனக்கு பெரியவாளை இவ்வளோ ஒரு தீவிரம்லாம் தெரியாது. அப்போ எங்கள் பிரதோஷ மாமாலாம் இருப்பாங்க. எங்கள் பிரதோஷ மாமா மண்ணி இருப்பா. ஆற்றுக்கு வந்துருப்பாடாம்பா. இல்லை மண்ணி ரொம்ப அவசரமாக இருக்குது, டைமாக இருக்குது, கிளம்பிடுவேன். கிளம்பிட்டு இருக்கும்போது இப்படியே இருந்துன்றது ரொம்ப எந்த வருஷம்னு ஞாபகம் இல்லை. சின்ன வயசில் அப்போது காமாட்சி ஃபோட்டோ வச்சுப்பேன். கச்சேரியில் காமாட்சி தான் வச்சிருப்பேன். என் பேரை காமாட்சின்னு கூப்பிடுவோம். உங்களுக்கு எதனால காமாட்சி அம்பாள் மேல அவ்வளவு ஒரு ஈடுபாடு? அது என்னன்னா, எங்க பிரதோஷ மாமாவுடைய அண்ணா ஆர்வி சுப்பிரமணியன் ஒருத்தர் இருப்பார், வீணை வாசிப்பார். அப்புறம் வந்து காமாட்சின்னு சொல்லிட்டு இருப்பார். அதுலேயே எனக்கு அந்த காமாட்சி வந்தது. அது தம்பி வந்து பிரதோஷ தம்பி எனக்கு பெரியாட்ட அழிப்பான். அந்த கதையை சொல்கிறேன், அது எப்படி இருந்தது. இந்த மாதிரி நான் காமாட்சி சொல்லிட்டு இருக்கும்போது கோவிலுக்கு போயிட்டு வருவேன், காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வருவேன். பெரியவாளையும் பார்ப்பேன், பெரியவாளை தரிசனம் பண்ண. அது வந்து அப்படி பார்த்துட்டு ஓடுவேன். ஏதோ பார்க்கணும், என்னன்னு தெரியாத வயசுல. அவளை பற்றி எனக்கு ஒன்றும் அவ்வளவா தெரியாது. பெரிய மகன் பார்த்துட்டு போவேன். இப்படி வந்துட்டு இருந்தா. ஆனால் மண்ணி கூப்பிடுவா, பிரதோஷமாக கூட ஆற்றுக்கு வந்துட்டு போடாம்பா வரேன் அப்படின்னு போயிடுவான். வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தான் ஞாபகம். காஞ்சிபுரத்தில் இருந்த ஞாபகம். இங்கே வந்துட்டான், காஞ்சிபுரத்தில் வந்த ஞாபகம். அப்போ கூப்பிடுவா, அப்போதான் கூப்பிடுவா, காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு போடாம்பா. நான் ஓடுவேன். அப்புறமா என்னாச்சு, எங்கள் அப்பா வந்து இது ஆயிட்டா, செத்து போயிட்டா. அதுக்கப்புறமா என்னாச்சு, எங்களுக்கு யாரும் தெரியல, யாரும் இல்லை. அந்த டைம் தான் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணா, பிரதோஷ மாமாத்துக்கு ஐஸ்வரம் இருந்தா. நாங்கள்லாம் போயிட்டு வந்தோம். அப்போ ஜெயந்தி நடந்து, ஜெயந்தியில் போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அண்ணாவோட இதெல்லாம் இதாக ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிருந்து பார்த்துட்டு கொஞ்ச நாள் வந்தபோது ஒரு நாள் என்ன பண்ணேன், நான் அந்த மாதிரி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா போயிட்டு நான் திருப்பதிக்கு போகிறேன் அப்படின்னு ஜெயந்தி முடிச்சு போனேன். போடா பைத்திக்காரன், பிரியாதானே காமாட்சி, பிரியாதானே திருப்பதி, பிரிவா பார்த்த கண்ணோட வேற எந்த கண்ணையும் பார்க்கப்படாது, பிரிவாளை பார்த்த அந்த கண்ணு பிரிவாளை பார்த்து வேற எந்த இதையும் பார்க்கப்படாதுன்னு அவள் ஒரு பெரிய மகான். இல்லாட்டா இப்போ யாரோ சொன்னால் நமக்கு அது மண்டையில் ஏறாது. அதாவது ரொம்ப பவர்ஃபுல் இருக்கிற சொல்கிறதுனால தான் நமக்கு அது மண்டையில் டக்குன்னு அது பயிஞ்சு. அன்னைக்கு குதிரை லாடம் பட்ட மாதிரி பட்டாது. சொன்னால் பெரியவா தாண்டா காமாட்சியே, அந்த கண் பார்த்துட்டு வேற எந்த கண்ணையும் பார்க்கப்படாதரா அதை அப்படின்னு அண்ணா சொன்ன. அன்னிலேருந்து பிடிச்சிருந்தேன். நேரம் பிரிவாளை போய் பார்த்தேன். பிரிவாளை பார்த்துட்டு நேரம் போனேன். இப்படியே போயிட்டு இருந்தேன். ஒரு 6 மாதம் அண்ணாவை பார்ப்பேன், பிரிவாளை பார்ப்பேன், வந்துடுவேன். ஆனால் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போக மாட்டேன்.
அந்த ஃபீலிங்கும் இல்ல இருந்தது. அதுக்கு தான் இப்ப சொல்றேன். அந்த கதை அது மனசு அப்படியே ரொம்ப நிறைய இருந்தேன். ஆனா பெரியவாளை பார்ப்பேன், அண்ணாத்துக்கு வருவேன், பெரியவாளை பார்ப்பேன், அண்ணாத்துக்கு போவேன், வந்துடுவேன். ஏன்னா அண்ணா ஏதாவது கூச்சிப்பாளோ அப்படின்னு அவள் பார்த்துனாலும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. எனக்கு அது என்னமோ பட்டது. ஒரு வருஷம் பிரியம். ஆனால் கோயிலை பார்ப்பேன், அங்கே போகும்போது அம்பாவை பார்க்கும்போது எதாவது நினச்சிப்பாளோ அப்படிலாம் அந்த மனசில் என்னென்ன தோணுமோ அதெல்லாம் தோணும். அந்த இல்லை பண்ண ஒரு நாள் ஆற்றுல ஏதோ மனஸ்தாபங்கள், அதனாலலாம் ஒன்றா இருந்தோம். எங்கன்னா ட்ரிப்ளிகனில் 3 பேர், அண்ணா கீழே ஸ்கூலு, மேலே வந்து விநாயகரம், அடுத்து நான், அடுத்து என் தம்பி இருந்தேன். அப்போ போயிட்டு ஒரு எல்லாம் ஒன்றா தான் போவோம். ஆனால் அதுக்கு வருவோம். என்னமோ ஆற்றுல ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் வந்தோடனே எனக்கு என்ன தோணிடுச்சு, நமக்கு காமாட்சியை அதனால இது வந்து அப்படின்னு எனக்கு ஏதோ மனசு பட்டுடுச்சு. நேராக மடத்துக்கு கிளம்பினேன். அண்ணா வந்து எப்போ ராத்திரி அங்கே படுத்துப்பா. என்ன பிரதோஷம் இல்ல 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 விநாயகரம் சொல்லுவேன். அண்ணா பிரதோஷனா, அண்ணா பிரதோஷனா வந்து டெய்லி படுத்துப்பா. நானும் நான் என்ன பண்ணேன், அன்னைக்கு என்ன நினைச்சேன் போனேன், பெரியவா வந்து நான் தான் காமாட்சி சொல்லணும். அப்போதான் எனக்கு மனசுக்கு இதாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். எனக்கு மனசு ரொம்ப வேதனைப்படுது. பெரியவா நான் தான் காமாட்சி அப்படி சொல்லணும், அப்படி மனத்தில் நினைச்சுன்னு போனேன். போயிட்டு அண்ணா வந்து எப்படின்னா இங்கே படுத்துக்கூடா அப்படின்ட்டா. இதெல்லாம் அண்ணாக்கு தெரியாது. வந்து இப்போ நான் படுத்துக்கிற மாதிரி தான் போனேன். அண்ணா பார்க்க போனேன். அண்ணாவத்தில் படுத்து மறுநாள் காலம்பரம் தான் போயிருந்தேன், இங்கே படுத்துக்கூடா அப்படின்ட்டான். சரி என்ன மடத்துலேயே படுத்துட்டேன். ராத்திரி பெரியவா தரிசனம் ஆச்சு. தரிசனம் முடிஞ்சு மறுநாள் காலம்புற நான்லாம் ஒரு 4 மணிக்கு விஸ்வரூப தரிசனம். பெரியவா மேலால் உட்காந்துட்டு இருக்கேன். நான் ஓடி போய் பிள்ளைகள்லாம் தைச்சிட்டு ஓடி வந்து பெரியவாள்கிட்ட நிற்கிறேன். நான், அண்ணா, அந்த இது கடம்பம்மா மண்ணு அவர், கடம்பம் அவர், அப்புறம் வேற செட்டியார் ஒருத்தர் செட்டியார், அவர் எல்லாரும் நிற்கிறோம். அங்கேருந்து ஒரு தம்பதிகள், ஆம்பளையும் பொண்டாட்டி, ஒரு அவள் மாப்பிள்ளை பிள்ளைக்கு ஒரு குழந்தை எடுத்துட்டு அந்த அம்மா கை நிறைய வெத்தலை, பாக்கு பழம், புஷ்பம், நிறைய பழங்கள் எல்லாம் எடுத்துட்டு நேராக அந்த அம்மா நேராக பெரியவளை பார்த்து காமாட்சி உட்காந்துருக்கு வா 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 அப்படிங்கிறான். அந்த அம்மா நேராக 4:30 மணிக்கு தரிசனம். அந்த அம்மா என்ன சொன்னா, நேரம் காமாட்சி உட்காந்துருக்கு வா 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 அப்படிங்கிற. உடனே அந்த அம்மா என்ன சொல்றா, பெரியவாளை பார்த்து உட்காந்து கொடுத்துட்டு பெரியவா கேட்குற என்ன சௌரியமான்னு. சரி என்ன என்ன இல்லை அதுக்கு என்னது அப்படின்னா, அதில் வந்து பணம் வச்சிருக்கேன். இது எதுக்குன்னா, இது காமாட்சிக்கு 1000 ரூபாயும் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு 1000 ரூபாயும். அந்த அம்மா சொல்றா 2000 ரூபாய் வச்சிருக்கேன். இது காமாட்சிக்கு 1000 ரூபாயும் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு 1000 ரூபாயும் வச்சிருக்கேன் அப்படின்னா. உடனே பெரியவாத்து காமாட்சிக்கு 1000 ரூபா, அப்புறமா காமாட்சி அம்மனுக்கு கோயிலுக்கு எதுக்கு 1000 ரூபா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தேன். இது யாருக்கு என்ன தெரியாது, சூட்சமா வேற யாருக்கு வேற ஏதாவது தோணு இருக்கும், வேற யாராவது நினைச்சு வந்திருப்பா. அவ என்ன சொன்னா, காமாட்சிக்கு 1000 ரூபா, அப்புறம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு எதுக்கு 1000 ரூபா, அது என்ன அர்த்தம்னு நீங்க புரியுதா? நான் தான் காமாட்சி, அப்புறம் எதுக்கு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு, அப்புறம் அங்க என்ன நான் தான் அப்படின்னு எனக்கு டெவலப்மெண்ட் ஆயிடுது. அந்த ஒரு வார்த்தை எனக்கு படப்படப்படன்னு நிறைய மனசு நிறைஞ்சு போயிடுச்சு. அவ நான் என்ன நினைச்சுன்னு படுத்தேனோ மறுநாள் கிளம்புற நான் நினைச்சது என் மனசுக்குள்ள ஈஸ்வரன்கிறது. அவ பெரிய ஈஸ்வரன், அண்ணா சொல்ல பிரத்யட்ச ஈஸ்வரன். இதுக்கு மேல என்ன ஒண்ணு நமக்கு, இதுக்கு மேல பரமாத்மா சொல்றா. என்ன சொல்றான்னா, நான் தான் இது காமாட்சி, இப்படி கை காமிச்சு காமாட்சிக்கு 1000 ரூபா, அப்புறம் காமாட்சி அவன் கோயிலுக்கு எதுக்கு 1000 ரூபா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தேன். பார்த்தோன்னு என்னாச்சு, நான் தான் காமாட்சி அப்படின்னு எனக்கு புரிய வச்சுட்டான். புரிய வச்சுட்டான். அது ரொம்ப கிளியரா புரிய வச்சுட்டான். சரின்னு எனக்கு அழியும் இருந்துச்சு, சந்தோஷமாயிடுச்சு. அன்னைக்கு போயிடுச்சு இது. அப்புறம் என் மனத்துல என்ன நினைச்சோ, அப்புறம் பெரியவாட்ட நிறைய போயிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்கள். ஒரு தடவை என்ன ஆச்சு, மேண்டலின்ஸ் இது பிரம்மஸ்ரீ மாமா இருக்கா இல்லையா, வேதபுரி மாமா, அவருக்கு 60வது கல்யாணம். 60ஆம் கல்யாணம் நடக்க போகிறது அடுத்த மாதம், ஏதோ 26ஆம் தேதி சம் டேஸில். எங்கள் பிரதோஷ மாமா என்ன பண்ண, பிரதோஷம் என்ன பண்ணால் விநாயகர் நம்மளை கூப்பிட்டு, டேய் அவருக்கு 60ஆம் கல்யாணம் நடக்கிறது, நீ மேண்டலின் சீனிவாசனை
ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போ. கல்யாணம்னா ஆற்றுல அங்கே பிரதோஷம் ஆற்றுல முதல் நாள் வந்து மேன்லி சீனிவாசன் வந்து வாசிக்கணும் ஆற்றுல. அது ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போ, ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்ட்டா. இவன் போய் கேட்டான், அவனும் வாசிக்கிறேன்ட்டான். அவரும் சீனிவாசனும் வாசிக்கிறேன்னு கேட்டார். அந்த சமயம் பார்த்து எங்கள் அண்ணாக்கு ஏதோ ஒரு வேலை வெளியூரில் ஏதோ வேலை வந்துச்சு. உடனே சுபாஷ், நீ தயவுசெய்து மேன்லி சீனிவாசனை பார்த்து நீ ஐஷன் போய் வாசிக்க வச்சுட்டு அழைச்சிட்டு வந்துடும், நீ தான் அதை பொறுப்பேற்றுக்கணும். பேனர் அப்போல்லாம் அவருக்கெல்லாம் கார் வசதியெல்லாம் கிடையாது. விக்கு எங்கிட்ட விநாயகரம் எங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன், ரெஸ்பான்சிபிலிட்டி போயிட்டேன். ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து நீ மேன்லி சீனிவாசனை அழைச்சிட்டு போய் வாசிக்க நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ போய் அவளை அழைச்சிட்டு போய் நீயும் கூட வாசிச்சு அவளை கொண்டு ஆற்றுல கொண்டு விட்டு அவளை பொறுப்பாக ஆற்றுக்கு அழைச்சிட்டு போய் கொண்டு விடணும் இல்லையா, அதை நீ பொறுப்பாக எடுத்து பண்ணிவிடு அப்படின்ட்டேன். சரின்ட்டேன். நான் என்ன பண்ணேன், அதில் இன்னொரு இன்சிடென்ட் இருக்குது, அது அப்புறமா சொல்கிறேன். எல்லாம் மிராக்கள் ஒன்றும். சரின்னு என்ன பண்ணேன், நான் அதை அவளை சீனிவாசத்தை நான் ஃபோன் பண்ணி நான் நாளைக்கு வேணும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சீனிவாஸ் அப்படின்னு காலம்பரை மத்தியானம் கிளம்பி அவனை அழைச்சிட்டு போய் நான் மிருதங்காரெல்லாம் ஏற்பாடு பண்ணி பெரியவாட்டி வாசிக்க சொல்லிட்டு அண்ணாட்ட போய் நேராக அந்த முதல் நாள் 60ஆம் கல்யாணத்துக்கு 60ஆம் கல்யாணத்துக்கு அன்றைக்கே அவனை வாசிக்க சொல்லிட்டு பெரியவாள்கிட்ட போய் அவனை வாசிக்க வச்சேன். பெரியவா அந்த சந்தில் இருக்கா, அங்கே உட்காந்துருக்கா. அந்த சந்தில் வரிசையாக நாங்களாம் உட்காந்துருக்கோம். என்னை பார்க்கவே இல்லை பெரியவா. மேன்லி சீனிவாசனை பார்த்தா அவனுக்கு பிரசாதம் கொடுத்தா, வயலின்காரர்கள் கொடுத்தா, மிருதங்காரர்கள் கொடுத்தா, என்னை பார்க்கவே இல்லை, எனக்கு பிரசாதமும் கொடுக்கல. எனக்கு வந்து என்னென்னா அந்த ஒரு டான் இருக்கு பற்றியெல்லாம் நம்ம தானே அழிச்சு வந்தோம். நம்ம பெரியவாள அதாவது பெரியவா நம்ம பார்க்கலேன்னு ஒரு ஆத்தங்கல்ல இந்த தான் வந்துச்சோம். நம்மளறியா நம்ம அழிச்சு வந்தோம், நம்ம பார்க்கல பாரு பெரியவா அப்படின்ட்டு அப்புறமா ஒரு க்ஷணம் சிச்சு என்ன தப்பாக நினைக்கிறோம் அப்படின்னு விட்டுட்டேன். இது ஆயிடுச்சு. இது நடந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் கழிச்சு எங்கள் ஃபேமிலி பூரா, எங்கள் விநாயகரம், நான், என் தம்பி, எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக முதல் நாள் ராத்திரி போயிட்டு மறுநாள் காலம்பரை பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறோம். காலம்பரை 4:30 மணிக்கு எல்லா ஃபேமிலி பூரா போயிருக்கும். போனோன்னே பிரதோஷ மாமா வந்தா இல்லை, அவள் போனா போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போங்கடான்னா அப்படி பூரா எல்லாரும் வந்தோம். வந்தோன்னா அங்கே பிரம்மேஷ் மாவன் இருக்கிறான், பெரியவா உட்காந்துருக்கா மேனால. எல்லாரும் அவவா தரிசனம் பண்ணிட்டு நமஸ்காரம் கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணுறோம். விநாயகரம் முதல்ல பண்ணி அவள் பண்ணி அவள் குழந்தையெல்லாம் பண்ணோம். நான் போனேன்னா பிரம்மேஷ் மாவன் இருக்கிறேன். நான் போய் நமஸ்காரம் பண்ணேன். இப்படி பார்த்துட்டு, இவன் தானே உன் கல்யாணத்துக்கு வேன் வச்சு மேன்லி சீனிவாசன் அழிச்சு வந்தான் இப்படியே. அதாவது எனக்கு எல்லாம் தெரியும்டா. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நான் வேன் வச்சுட்டு வந்து அவளுக்கு தெரியாது. நான் எப்படி கொண்டு வந்து அவ ஒன்றும் பார்க்கல, அவ என்னன்னு கேட்டுக்கல. அது என்ன அழகா சொன்னான், பிரம்மசிவமா பார்த்து இவன் தானே உன் கல்யாணத்துக்கு வேன் வச்சு மேன்லி சீனிவாசன் அழிச்சு வந்தான் அப்படின்ட்டு இதை பார்த்தா. அதாவது எனக்கு எல்லாம் தெரியும்டா, ஒன்று அனுகிரம் பண்ணாலும் மனசுல வச்சு அது எனக்கு அதுக்கு மேலே டெவலப் ஆகிடுது. என்ன எனக்கு அதுக்கப்புறம் நிறைய பண்ணான், நிறைய நான் பாதளத்தில் இதெல்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் வேற விஷயம், நிறைய பண்ணிட்டான். ஆனால் அந்த விஷயத்தை எனக்கு ஈஸ்வரனுங்கிறது இது ரெண்டு தடவை எனக்கு தான் ஈஸ்வரனுங்கிறத காமிச்சா. ஈஸ்வரங்கிறத காமிக்கணுமோ அவளுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி காமிச்சிருப்பா. எல்லாருக்கும் அந்த மாதிரி அதை அனுபவிச்சுக்கணும். அது எனக்கு இந்த மாதிரி 2 தடவை நான் காமாட்சின்னு காமிச்சா, நான் ஈஸ்வரனுங்கிறத பரமாத்மா காமிச்சா. இதே ஆச்சு. இந்த மாதிரி நிறைய ஒரு தடவை கணேஷ் குமரேஷ் ஐஷம் இருந்தேன். ஐஷம் பண்ணி பெரியவாட்ட வாசிச்சு சொல்லிட்டு அண்ணாட்ட ஐஷம் இருந்தேன். அண்ணாட்ட வாசித்தான். 2 பேரும் வாசிச்சோம். இது புத்தகத்தில் வந்திருக்கு. அண்ணாட்ட வாசிச்சுட்டு அண்ணாட்ட என்ன பண்ணிட்டான், கணேஷ்குமார் 2 பேரும் என்ன பண்ணிட்டா, மாமா எனக்கு பெரியவாட்டேருந்து டாலர் வரணும், தங்க டாலர் வாங்கி கொடுங்க மாமா அப்படின்னு கேட்டான். கேட்டேன்னா சரி நீ அடுத்த மாதம் 22ஆம் வாங்கிக்கோ. அடுத்த மாதம் 22 ஏதோ ஒரு டேட் அவ மாட்டுக்கு சொல்லி அடுத்த மாதம் 22, 23 நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்ட்டா அண்ணா. ஏதோ சொன்னா இவங்க அதை பிடிச்சுட்டாங்க. அடுத்த மாதம் கரெக்டாக 22ஆம் கச்சேரி ஒத்துக்கல எனக்கு சொல்லிட்டார்,
மாமா சுபாஷ் மாமா நாங்கள் 22ஆந்தேதி நம்ம போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு கார் வச்சுட்டு என்ன 22ஆந்தேதி எனக்கு ஞாபகம் இல்லை கரெக்டாக, நானும் மறந்து விட்டேன். இது சொன்னா அண்ணா சொன்னா, பட் 20ஆந்தேதி வாக்கில் அண்ணா சொல்லிட்டேன் நம்ம 24ஆந்தேதி போய் வாங்கி வந்துடலாம் மாமான்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு காரில் ஐசி போயிட்டான். நேராக பெரியவாள்கிட்ட போனோம். பெரியவாளுக்கும் இது தெரியாது, சொல்லியா வாங்க சொன்னா அவளுக்கே தெரியாது. நேராக உள்ளே போனோம், உள்ளே போய் வாய்ச்சோம், எல்லாம் வாய்ச்சோன்னா நேராக அவளுக்கு ஒரு டால் அவளுக்கு ஒரு டால் கொடுத்தான் பெரியவா. அதாவது கொடுத்துட்டு போய் கொடுத்துட்டாளா அப்படியே அவளுக்கு சந்தோஷம். அவள் இன்னைக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னது அது அடுத்த செகண்ட் அவள் ஈஸ்வரன்கிறது ஒவ்வொன்றும் சொல்கிறேன். பிரத்யட்ச ஈஸ்வரன் பரமேஸ்வரன். அவள் எங்கே நடக்கிறது சர்வஞன். எங்கள் அண்ணா சொல்லுவாள், தென்னாடுடைய பிரிவா போட்டு எண்ணாட்டவருக்கும் பிரிவா போட்டு சர்வஞா சர்வ வியாபி பிரிவாச்சனம் மாய பிறப்பருக்கும் மகா பிரிவில் அடிப்படை. நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் கூட அங்கே வந்து நிறுத்திடுவாள், நம்மளை கட் பண்ணி நம்மளை நல்ல வெடி கொண்டு வந்துடுவாள். எப்போ அவளை பிடிச்சிக்கிட்டோமோ அவள் நம்மளை நல்லதுதான் பண்ணிட்டு இருப்பான். நமக்கு ஆசைகள் 1000 எல்லா ஆசையும் தீர்த்துருவான். எங்கள் அண்ணா சொல்லுவா, உனக்கு என்னென்ன ஒன்று அதை தீர்த்துருவாடா, அதுக்கப்புறம் உனக்கு அதில் வெறுப்பு வந்துடும், அந்த மாதிரி கொண்டு போடுவா பெரியவா அப்படின்பா. அப்படியே ஒன்றும் இது ஒரு இன்சிடென்ட். பக்தனுடைய ஆசையை பெரியவா அப்படியே நிறைவேற்றிச்சோம். நிறைவேற்றிட்டு இன்னைக்கும் நிறைவேற்றுறான். இன்னைக்கும் பூஜை பண்ணி மாடியில் பெரியவனை வந்து பார்த்துட்டு போகும். தங்கத்தில் பெரியவா பண்ணி வச்சிருக்கேன், அது பண்ணுவான்னு சொல்ல வச்சிருக்கேன் பாருங்க. அதாவது எதுக்கு சொல்கிறேன், இன்றைக்கும் பெரியவாள் தான் எங்களுக்கு வேறு ஒன்றும் தெய்வமே தெரியாது. எங்களுக்கு பெரியவாள் தான் தெரியும், பெரியவா தான் தெரியும், பெரியவா தான் எல்லாத்துக்கும் அவனுக்கு. அந்த பக்தி அந்த தீவிரம் வரதுக்கு காரணம் பிரதோஷனா தான். அதான் சொன்னல, பெரியவாளை பார்த்த கண்ணோட வேற எந்த இதையும் பார்க்காதன்னு சொன்னவா தானே அது. இது அதாவது அதுக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ், என்ன இது பவர் இருந்தால் அதை சொன்ன நமக்கு மண்டையில் ஏறும். இல்லாட்டா ஆரோக்கியத்தில் சொன்னால் நம்ம கேட்க மாட்டோமே. அதுக்கு அவளுக்கு அந்த பவர் இருந்தால் நமக்கு தெரியும். மணிவாச பெருமான் சொல்றார், மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பிரதோஷ மாமாவுக்கு பெரியவாளை தவிர லோகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. அவ கூட இருக்கிறவா எல்லாரையும் அப்படி ஆக்கிட்டா. அதுக்கு ஆனா நமக்கு அந்த மாதிரி பிரதோஷ மாமா கிடைச்சது ரொம்ப பெரிய பாக்கியம். எங்க அண்ணா தான், எங்க சொன்ன கவிச்சக்கர வைத்தியநாதர்மா அவளுடைய புள்ளதான் அவ 2வது புள்ள. அந்த வைத்தியநாதர்மா பேரு தான் எனக்கு வைத்தியநாதர்மான் தான் பேரு. எங்க அப்பா வச்சிருக்கேன். என் பேர் சுபாஷ் சந்திரன். அந்த இதுல வந்துருச்சு வந்து என் பேர் வைத்தியநாதர்மா. அப்படி அது இல்லை, என் பேர் வைத்தியநாதர்மா தான் பேர். அண்ணா அப்பா பெரியப்பா பேர் தான் வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணேன், திரட்டிப்பாள் தீபாவளி அன்னைக்கு காலம்பரை திடீர்னு முதலாளி சொல்லிட்டு என் ஒய்ஃபிட்ட, அடி நம்ம நாளைக்கு பசும்பால் அங்கே நான் ட்ரிப்ளியில் இருந்தோம், நாங்களாம் 3 பேரும் அங்கே ஐசோஸ் கிட்ட பசும்பால் விற்பான். நான் காலம்பரை பசும்பால் வாங்கின்னு சொல்கிறேன், திரட்டி பால் பண்ணி பெரியவா இருக்கிற திம்பலாண்டி இன்னைக்கு அப்படின்னு 4 மணிக்கு வந்து நேரம் போய் பாலை வாங்கினேன். நம்பிக்கை வந்தது நம்ம பணம்னா பெரியவா சாப்பிடுவா மடி அதை பற்றிலாம் அதெல்லாம் கிடையாது. பெரியவா மடியா பண்ணலாம், அது சாப்பிட்றது அப்படிங்க அதை அண்ணன் சொல்லணும், நமக்கு தெரியாது. எடுத்துன்னு போயிடலாம் மாடி அப்படி அந்த ஒரு எண்ணம் தான். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறது தெரியாது, எங்களுக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி மடியா பஞ்சாயத்தை கட்டிட்டு குளிச்சுட்டு கும்பிட்டியில் வச்சு மடியாக அதை ஒரு எவர்சில் பாத்திரம் இல்லாத வேறு இதில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். போயிட்டு நேராக அண்ணாவத்துக்கு போனேன். அண்ணா சொன்ன இந்த மாதிரி அண்ணா இந்த மாதிரி மடியாக பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னா பெரியவாழ்கிட்டயா சரி எடுத்துன்னு போட, உன் பக்திக்கு பெரியவா ஏற்றுப்பா, அப்படி ஏற்றுக்கலாம் கவலைப்படாத, மடத்தில் கொடுத்துட்டு பிக்ஷாடை சேர்த்துடுவா, கவலைப்படாது, நீ அதை பற்றி கவலைப்பட்டுக்காத, உன் பக்திக்கு பெரியவா ஏற்றுப்பா, கவலைப்படாது அப்படின்ட்டான். இல்லைன்னா நீ கவலைப்படாத, பிக்ஷாடை சேர்த்துருவா, எப்படி சேர்ந்துடும் பெரியவா எடுத்துடுறா அப்படின்ட்டா. தீபாவளி காரத்தால் கூட்டம்னா கூட்டம், அப்படி கூட்டம். நான் என்ன பண்ணேன், நானும் ஒய்ஃபும் இதாகவும் நானும் என்ன பண்ணோம் நின்றுருக்கோம். அங்கேருந்து ஒரு மாமா வந்தேன். அங்கே 4 பேர் 5 பேரில் இருக்கால, பேர் சொல்ல விரும்பல. ஒரு மாமா வந்து என்ன பண்ணார், இந்த மாதிரி மாமா இந்த மாதிரி தட்டுப்பாடு கொண்டு வந்திருக்கேன் பெரியவாழ்கிட்ட பண்ணேன், இந்த கூட்டத்தில் அங்கே போகக்கூடாதா, நீ எந்த போடா அப்புறம் வாடா அப்படின்ட்டு. சரி, நான் அப்படி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுன்னு இப்படின்னு இருந்தேன். அங்கே சந்திரா மாமா வந்தேன், ஏன்னா சுபாரிங்க இருக்கிறேன் அப்படின்ட்டார். இல்லை மாமா இந்த மாதிரி என்ன இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன ஒர்க் பண்ணிட்டார். இதெல்லாம் பண்ணுறது அவள் தான் பண்ணுவா. அங்கே உட்காந்து பெரியவா படிச்சுட்டு இருக்கேன். என்ன
கம்பி போட்டுருக்கு, பின்னாடி ஃபுல்லாக கூட்டம் எல்லாம் பெரியவாளை பார்த்துருக்கா. இந்த கம்பிக்கு அந்தண்ட பெரியவா அப்படி நேர உட்காந்துருக்கா. நான் தட்டி பாலை வச்சுட்டு உட்காந்துருக்கேன் ரெண்டு பேரும். எனக்கு என்ன பயம்னா, அந்த முதல்ல சொன்னார் பாருங்க அந்த மாமா, அவர் எங்கேயோ வந்துட்டு போடுற உடனே பார்த்து எங்கேயோ எழுந்துடுறான் அப்படின்னு எல்லாருக்கும் சொன்னால் நமக்கு மானம் போயிடுமே, இது என்னடா பம்பா போச்சுன்னு அப்படி தவிச்சுன்னு உட்காந்துருக்கேன். உட்காந்துருக்கும்போது அங்கேருந்து கரெக்டாக அந்த மாமா வந்துட்டேன். கரெக்டாக நான் நினச்சது ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு இருப்பேன். பெரியவா அதோ படிச்சுட்டே இருக்கா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. ஒரு 1/2 hour கழிச்சு என்ன ஆச்சு, அவர் வந்துட்டேன். வந்தோடனே எனக்கு படபடம் ஆயிடுச்சு. அவர் வந்து தான் தாமம் பெரியவா என்ன பார்த்தா கொண்டு வா அப்படின்னு. கொண்டு வரணும்னு நான் என்ன பண்ணேன், போப்படா மாமா மாமா உங்களை கூப்பிட்றா பெரியவா அப்படின்னு. இப்படி பார்த்தா கூப்பிடல, கொண்டு வாங்கல, இப்படி பார்த்தோன்னே மாமா மாமா உங்களை கூப்பிட்றா அப்படின்ட்டேன். உடனே அவர் என்ன போயிட்டு பெரியவாடு பண்ண அதை வாங்க அப்படின்னா. பெரியவா அதை சரி கண்டிப்பாக கொடுக்குறா அப்படின்னா சரின்னு கொடுத்தேன். அதை எடுத்து அப்படி வாயில போட்டுட்டேன். அப்படி எடுத்து வாயில போட்டுட்டு எதுக்கு சொல்றேன், பக்தியை பார்ப்பாங்கிறதுக்கு. அப்போ பக்தியை தான் பார்ப்பா. எனக்கு என்ன வேதம் தெரியுமா, ருத்ரன் தெரியுமா, சமங்கம் தெரியுமா, பாதி நாள் ஹோட்டலில் சாப்பிட்றோம். இதை எதுக்கு சொன்னா, உன்னுடைய பக்தியை பாப்பாடா பெரியவா, அதுக்கு அற்புதம் பண்ணுவாங்க. சொல்லிட்டா இது முடிஞ்சது. நேரம் எடுத்துல உடனே எல்லாரும் பெரியவா தொட்டுட்டா எனக்கு கொடுங்க. எங்க அண்ணா, நான் இதை அவட மாட்டேன், எங்க அண்ணா தொட்ட படம் தான் நான் தொடுப்பேன். நீங்க வேணா அங்கே வந்து வாங்கி கொண்டு போயிட்டேன், எடுத்துட்டு போயிட்டேன். நான் அவா தொட்டு உடனே அண்ணா தொடணும் அப்படின்ட்டு அண்ணாட்ட கொண்டு கொடுத்துட்டு அண்ணா சாப்பிட்டு பாக்கியண்டா பெரிய அனுபவம்டா வா செய்வாடா உன் பக்திக்கு செய்வாடான்னா அது ஆச்சு. கோச்சிட்டு ஒரு என்ன பண்ணேன், எலுமிச்சம்பழம் மாலை பண்ணிட்டு பெரியவாள்கிட்ட போனேன். நான் இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டு போயிருக்கேன், ஏதோ இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு போயிட்டேன். நான் எடுத்துட்டு எலுமிச்சம்பழம் மாலை கொடுக்குறேன், பிரம்மேஸ்வரம் வாங்கி கொடுத்தோன்னே அதை தூக்கி அப்படி போட்டேன். பெரியவா தூக்கி போட்டோன்னு எனக்கு பகீர்னது. நான் பண்ண தப்பு என் மண்டையில் விழுந்து அழுதுட்டேன். நான் தப்பு பண்ணி மன்னிச்சு பண்ண மாட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த மாலையிட எப்படின்னா எடுத்து போட்டு அடுத்த அது இல்லை. எதுக்கு சொல்றேன், நம்ம தப்பு பண்ணினாலும் அனுப்பிச்சு அதை தூக்கி போட்ட வேகம் பார்க்க போடா படுவோம் அப்படிங்கிற மாதிரி எலுமிச்சம்பழம் பாலைய பிரம்மேஸ்வரம் வாங்கி கொடுக்குறார். அதை வாங்கி தூக்கி போட்டு என்னை பார்க்கவே இல்லை, அழுன்னு அழுட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பா நான் மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு மனத்தில் போட்டு அழுதுட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அதை அப்படின்னு சொல்லிட்டு மாலை போட்டு அனுகிரகம் பண்ணி என்னை பார்த்து அனுகிரகம் பண்ணான். ஒரு தடவை எங்கள் ஆற்றுல சமாராதனை நடந்து ட்ரிப்ளிகல் சமாராதனை நடக்கும்போது அண்ணா என்ன சொல்லுவா, குலதெய்வமே பெரியவா தான்டாம்பா, குலதெய்வமே பெரியவா தான். அண்ணா நாங்கள் பெரியவா வச்சு குலதெய்வமாக வச்சு சமாராதனை முடிச்சிட்டோம். இதை முடிச்சுட்டு சமாராதனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக பெரியவாட்ட வந்திருக்கேன். கூட்டமாக நிறையிறது. அங்கே பெரியவா மேலே உட்காந்துருக்கேன், நான் அங்கே இருக்கிறேன். அங்கேருந்து குமரேச மாமா இருந்தேன். மாமா இந்த மாதிரி சமாராதனை நடந்து பெரியவா தான் குலதெய்வமாக வச்சு பண்ணேன் அப்படி சொல்லுங்க மாமான்னு. சுபாஷ் வந்திருக்கார், பெரியவா தான் குலதெய்வமா சமாராதனை அங்கேருந்து அப்படி ஒரு திரும்பி பார்த்து ஒரு சிரிச்சு அனுகிரகம் பண்ணிக்கலாம். அது ஏற்றுக்கிறா பாருங்க. இது ஒன்றாச்சு. அப்புறமா பாதம் கொடுத்தா எனக்கு, பாதுகை. அதை எப்படி கொடுத்தாருன்னா அது ஒரு பெரிய மிராக்கள். எங்கள் ஆத்துக்கு எங்கள் அண்ணாவுக்கு முதல்ல பாதுகை கொடுத்துட்டா, விநாயகராமுக்கு முதல்ல பாதுகை கொடுத்துட்டா. பாதுகை கொடுத்தோன்னே எங்கள் பிரதோஷம் மாமா என்ன சொல்லிட்டா, டே உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாதுகை தான், இனிமேல் சுபாஷை கேட்க சொல்லாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா. கேட்க முடியாது இப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா. எனக்கு டெய்லி பூஜை பண்ணுறம்போது நான் கேட்க மாட்டேன். அண்ணா சொல்லிட்டா நான் கேட்க மாட்டேன், பிரதோஷ மாமா சொல்லிட்டா நான் கேட்க மாட்டேன். ஆனால் நீயே கொடுக்கணும், நீயே கூப்பிட்டு என்ன பாதுகை இந்த ஆளாக கொடுக்கணும் இப்படின்னு வேண்டுதல். டெய்லி பூஜை முடிச்சு 2 நிமிஷம் அழுவேன், எனக்கு ஆனால் பாதுகை வேணும், பாதுகையில் நான் இருக்க மாட்டேன், எனக்கு வேணும், நான் பக்தன், எனக்கு வேற ஒன்றும் தெரியும், பாதுகை வச்சுக்கணும். இப்படிலாம் நான் பேசுவேன்.
பெரியவாட்ட ரொம்ப பேசிட்டு அங்கே ட்ரிபிளியனில் அப்போல்லாம் விக்கிரகம் கிடையாது. பெரியவா தான் ஃபோட்டோன்னு கூட சொல்லப்படாது. எங்கள் அப்பா எங்கள் அண்ணா கொண்டு விடுவான். ஃபோட்டோன்னு சொன்னாலே உதப்பா, யாரா பெரியவாளை வச்சுட்டு ஃபோட்டோ இருக்கிறேன்ப்பா. அதனால் பெரியவாளை வச்சுட்டு இருப்பேன். அதில் அந்த சிம்மாசன பெரியவாளை வச்சு பூஜை பண்ணேன். அப்போ பேசுவேன். இந்த மாதிரி நான் கேட்க மாட்டேன் அண்ணா சொல்லிட்டேன். அப்புறம் ஊருக்கெல்லாம் போயிட்டேன், பிரிட்ஸ்பர்க்லாம் போயிருந்தேன். பிரிட்ஸ்பர்க் டெய்லி கேட்பேன், அண்ணா சொல்லிட்டா என்ன இது கேட்கப்படாதுன்ட்டா இதுதான் பூஜை முடிஞ்சோன்னு எனக்கு பாதுகாப்பு வேணும். இதுதான் பேர். அப்புறம் மறுபடியும் வந்துட்டேன். வந்து மெட்ராஸுக்கு வந்துட்டு அதில் இன்னொன்று நித்திய தரிசனம் பண்ணுறான் நான். நித்திய தரிசனம் பண்ணுறான் நீ அப்படின்னா நான் என்ன பண்ணேன், சரி சரி நான் வந்துடும், ராத்திரி வந்துடும், காலம்புற பெரியவாடை பாரு, போய்டு மறுநாள் ராத்திரி வா அப்படின்பா. அதனால டெய்லி நிறைய பேர் இருக்கேன் நான், நிறைய அந்த மாதிரி போயிருக்கேன். மெட்ராஸ்ல டெய்லி இவ்வளோ. அப்போல்லாம் எங்களுக்கு கார் வசதி ஒன்றுமே கிடையாது, கிடையாது. போவேன் ராத்திரி ஒரு 9 மணி 8 மணிக்கு கிளம்பிடுவேன். சாப்பிட்டு நேரம் மடத்தில் அங்கேயே ஒரு பெட்டு வச்சிருப்போம். அந்த குண்டாவத்தர் பேர் முத்து, அவர் பேர் அங்கே அவர்கிட்ட வச்சிருவேன். போய் படுத்துவேன். அண்ணாவும் இருப்பா. ராத்திரி தரிசனம் பண்ணிட்டேன். ஒரு நாள் அந்த மாதிரி ராத்திரி 11 மணிக்கு போனேன், தரிசனம் கிடைக்கல. பெரியவா படுத்துக்கு போயிட்டா. அண்ணா கண்ணாமலாம் உனக்கெல்லாம் பிராப்தம் கிடையாது, அப்படியே விடுவாடா, பெரிய அத்தனை இருந்தா படுத்துட்டா. எனக்கு அப்படியே இல்லை அண்ணா படுத்துட்டு இருக்கான். எனக்கு அண்ணா காலம்பரை இந்த திட்ட போறாளேன்னு எனக்கு பயம். ஐயோ இப்படி பண்ணிட்டு இன்னைக்கு தரிசனம் போயிடுச்சு அப்படின்னு. ஒரு டபை கணேசன் வந்தார். அப்போ அன்னைக்கு கணேசன் வந்தார். டபை கணேசன் கணேசனமா அவரும் வந்தார் வியாழக்கிழமை. அன்னைக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரி தவிச்சுன்ற ஒரு 10-11 மணி இருக்கும். மேலே திறந்த தரிசனம் கொடுத்தா. ஆமாம், அந்த தரிசனம் கொடுத்துட்டு அப்புறம் மறுநாள் காலம்புரை 1 மணி பூஜைக்கும் போது இருந்து நானும் ஜம் பண்ணிருப்பேன். என் கிருஷ்ணா என் பிள்ளைய அழைக்கும் போவேன். வில்லுவ மாலையை கொடுப்பா. அந்த வில்லுவ மாலையை வாங்க வரமாட்டேன், வாங்கிட்டு முடிச்சோன்னு கொடுக்கணும் நமக்கு கொடு. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அவள்கிட்ட வில்லுவ மாலை வாங்கி நிறைய வாங்கியிருக்கேன். நான் இங்கேருந்து அண்ணா சொல்ல தொடுத்துன்னு போவேன், நேராக பெரியவாள்கிட்ட போடுவேன். பெரியவா போட்டு 1/2 மணி நேரம் இருப்பேன். மாமா அதை வாங்கி கொடுங்க மாமா, அதை வாங்கிட்டு எங்கள் அண்ணாட்ட கொடுப்பேன். எங்கள் அண்ணா போட்டுப்பா. எங்கள் அண்ணா போட்டு அதை எடுத்து அப்புறம் நான் போட்டு மறுநாள் பூஜையில் வச்சுப்பேன். அந்த வில்லுவ மாலையில் வச்சுருக்கேன், வச்சு நான் பூஜை அறையில் வச்சுருக்கேன். அது அந்த மாதிரி நித்திய பூஜை பண்ற போது காப்பாத்திட்டா. அவளுக்கு தெரியுமே, அது அதை பண்றதும் அவ தானே. அவதான் இந்த மாதிரி ஊனம் நித்திய தரிசனம் பண்ற போது ஒரு நாள் என்ன பண்ணேன், இன்னைக்கு எப்படியும் பெரியவா எனக்கு நாளைக்கு காலம்பரை கூப்பிட்டு என்ன பாதம் கொடுத்துருவா அப்படின்னு நினைப்பிலே படுத்துட்டு இருக்கேன். அங்க பெரியவா படுத்துப்பா மேனால, நான் இங்க படுத்துப்பேன், அண்ணா இங்க படுத்துப்பேன், நாளைக்கு காலத்தால கூப்பிட்டு இப்படியே இதே நினைப்பேன். இந்த அப்படின்னு பல விதமா பலமா அதான் அவனை சுபாஷ கூப்பிடு இந்த இடத்துக்கோ அப்படின்னு சொல்லு. அப்படிலாம் மனதில் நினைச்சிட்டு இதே தான் ராத்திரி பூரா நினைச்சிட்டு படுத்துட்டு இருக்கேன். மணி 4:30 மணிக்கு எங்க பிரதர்ஷனம் எழுந்துட்டான். எழுந்துட்டு எழுந்து பல்ல தேய்ச்சிட்டு வரேன். ஏண்டா நீ பாதம் வாங்கிட்டிய நீ? பிரதோஷமாமா நீ பாதம் வாங்கிட்டியடா அப்படின்னா. அப்படி இல்லைண்ணா அப்படின்னு. இன்னைக்கு என்ன பண்ணு, அது தெரியும், அது அந்த கோபத்துல சொல்றது. என்ன நீ பாதம் வாங்கிட்டியடா அப்படின்னா. இல்லைண்ணா இன்னைக்கு குமரேசன் அவனை சொல்லிட்டு பாத்த வாங்கிக்கோ அப்படின்னு அந்த ஒரு க்ஷணம் சொன்னா அடுத்த கோபம். எங்கள் மேலே கோவம், இன்னைக்கு எக்கச்சக்க கோவம். நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். காலம்பரை வந்து குமரேசன் மாமனை சொல்லி பார்த்து வாங்கிக்கோ இப்படி சொன்னது. அடுத்த நிமிஷம் வெளில போகிறான் படவா ராஸ்கல் அப்படின்னு ஆற்றுக்கு போனோம். இங்கெல்லாம் வரா, இங்கே யாராவது வந்தாலும் உதப்பேன். எல்லாரும் டெல்லி எல்லோரும் நாங்கள் வந்துட்டோம். நானும் கணேஷ்குமார் உண்டி என்ன பண்ணோம், நேரம் அண்ணா சொன்னது வார்த்தை தானே. அவள் கோச்சினாலும் நான் நேராக போயிட்டோம். குமரேசன் மாமா அப்போல்லாம் ஏகப்பட்ட கடுபிடி கூட்டங்கள், பெரியவாளையும் பார்க்க முடியாது. அதுவெல்லாம் குமரேசன் மாமாட்ட மெதுவாக சொன்னேன். இந்த மாதிரி அண்ணா சொல்லிட்டா, நான் சொல்லலைன்னா உனக்கு பிராப்தம் அவ்வளோ தானே போட அப்படின்பா. நான் சொல்லிடுறேன், நீங்கள் பார்த்துக்க மாமா, இங்கே எப்படி நிலைமை உங்கள் பொசிஷன் படி பார்த்துங்க அப்படின்னு. சரிடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மேலேருந்து பாதுகா எடுத்தேன். பெரியவா போட்ட பாதுகா எடுத்து என்ன பண்ணார், நீங்கள் உட்காந்துக்கோ அப்படின்ட்டு இந்த ஒரு கதவுக்கு அந்தண்ட என்ன உட்கார சொல்லிட்டார். இந்த பெரியவா உட்காந்துட்டா போட்டா. பெரியவா பாதத்தில் போட்டா. 1 மணி நேரம் பெரியவா ஜெபம் பண்ணிருக்கேன், ஏதோ பண்ணிருக்கேன். நான் கதவு சேர்ந்துருக்கேன். பெரியவா உட்காந்துட்டுருக்கடா, பாதத்தில் போட்டு கவலைப்படாது
அப்படின்னா பெரியவா பாத்தில் போட்டு அது ஒரு மணி நேரம் ஆச்சு. நானும் உட்காந்துட்டே இருக்கேன். அப்புறம் கதை திறந்தேன். ஒரு மணி நேரம் கதை திறந்தோன்னே பெரியவா இப்படி உட்காந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி உட்காந்துட்டுருக்கேன். இது ஒரு மிராக்கள்னா இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லப்படாது. எனக்கு ஒரு அனுகிரகங்கிறது சொல்கிறேன். இப்படி போட்டுருக்கா குமரேச மாமா சொல்கிறேன். பிரதோஷ மாமா தம்பி வந்திருக்கார், பாதுகா வேணுமா அப்படின்னு அப்படி ஒரு பார்வை பார்த்தேன். பார்த்துட்டு அப்படின்னா இந்த பாதுகை கன பாதுகை இப்படின்னா இது சாதாரணமாக நம்ம செருப்பு இப்படி பண்ணா கூட வராது. அந்த பாதுகை இது வரும் அப்படி பண்ணா இந்த பாதுகை இவ்வளவு தூரம் வந்து உடனே எனக்கு எப்படி பிடிச்சதுன்னு எனக்கே தெரியல. அப்படியே பிடிச்சிட்டு அதெல்லாம் அவ நடக்கும். அவ அப்படி பண்ணி நான் உடனே பிடிச்சுட்டு இந்த பாதுகை இங்க இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னா. நான் அண்ணா சொல்ல பெரிய நெருப்புடா தொட்டா சுட்டுடுவோம், ஜாக்கிரதையா இருக்கணும் இப்படிலாம் எங்களை சொல்லியிருக்கா. பெரிய நெருப்பு கிட்டக்க போகக்கூடாது அப்படின்பா. நான் எப்படி பெரியவாக்கா பார்த்து போய் தொடர்றது? அண்ணா எனக்கு அண்ணா ஞாபகம் வந்து இது எனக்கு பயம் வந்துச்சு. எடுத்துக்கோ அப்படின்னு 2 தடவை சொன்னான். எனக்கு பயமானது. எடுத்துக்கோ அப்படின்னா சரின்னு மெதுவா பாத்திர படாத மெதுவாக எடுத்து 2 தலையில வச்சுட்டு அழுதேன். எதுக்கு அழுதுன்னா அது என்ன பண்ணா இன்னைக்கு வாங்கிக்கோ அதை ரெட்சிப்பா சொல்லிட்டு அதை ரெட்சிப்பா உன்னால முடியுமாடா போடா அப்படின்னு எங்க அண்ணா. அந்த வார்த்தை நம்ம ரெட்சிப்போமாங்கிறது வாங்கிட்டோமே, நம்ம மட்டும் பாதங்கிட்ட வாங்கிட்டோம் ரட்சிக்கணுமே. அதை நம்ம மட்டுக்கு லௌகியத்தில் இருக்கோம், அமெரிக்கா போகிறோம், அது மட்டும் ஏதோ அலமாரில் விளையாட்டு பொம்மையாக இருக்கக்கூடாது, ரட்சிக்கணும்னு எனக்கு கவலை அழுனதில்லை. நான் பார்த்துக்கிறேன். இப்படியே கண்ணை மூடி ஒரு 40-50 தடவை சொல்லியிருப்பேன். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அது தள்ள வச்சுட்டு இருந்தேன். எங்கள் வேதமணி வந்தா, பிரதோஷ மாமாவோட மாமி வந்தா, ரவீனா வந்தா, ஒரு அத்தாரிட்டிக்கு சேல ரவி எல்லாரும் வந்தா. பாது கொடுத்துட்டாங்க தள்ள வச்சுன்னா அப்புறம் அண்ணாவத்துக்கு போனேன். அண்ணாவத்தில் 6 மாதம் இருந்து வெள்ளி பாதுகை போட்டு இங்கே வெள்ளி பாதுகை போடுறேன்னு. அந்த வெள்ளி பாதுகைக்கு என்கிட்ட பணம் கிடையாது. 6000 ரூபா. அப்போ 2 பாதுகை போகிறதுக்கு பணம் கிடையாது. உடனே எலிசுப்ரமணியன் கச்சேரி எதேச்சா கூப்பிட்டு கரெக்டாக அதுக்கு 6000 ரூபா ஆச்சு. 6000 ரூபா பணம் கொடுத்தான். கொண்டு அதை அண்ணனை கொடுத்துட்டு அது சேலத்தில் தான் போட்டால் வெள்ளி பாதுகை. அதை போட்டு டெய்லி பூஜை நடந்துட்டுருக்கு. அது அந்த மாதிரி பாதுகை கிடைச்சிது. சரஸ்வதி பூஜை அப்போல்லாம் பெரியவாளை இப்படி காமிச்சிட்டு ஒரு 3 நிமிஷம் காமிச்சிட்டு போ. அந்த டைம் காலம்பரை சரஸ்வதி பூஜை எல்லாரும் பெரியவாளுக்கு உடம்பு வந்துருச்சு. அதனால சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நான் என்ன பண்ணேன், ட்ரிபிளியில் இருந்தேன். ஏதோ காயின்லாம் வச்சுருந்தேன். ஒரு கிராம் காயின் ஒரு 10-12 வச்சுருப்பேன். எவ்வளோ இருக்கு கொஞ்சம் இவ்வளோ காயின் இருக்கு. அதை பையில் போட்டுட்டு நான் காலம்பரை தங்க காயின் கையில் போட்டுட்டு என்ன பண்ணேன், குமாரி ஆயிடுச்சுட்டு நான் என் ஒய்ஃபிட்ட கீதா அவள்கிட்ட நான் இது காஞ்சிபுரம் கிளம்புறேன் அப்படின்னா. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஆற்றுல பூஜைக்கு இல்லை இருக்கல, சரஸ்வதி அங்கே இருக்காடி, நான் சரஸ்வதியை பார்த்துட்டு வரேன், நீ பூஜை பண்ணு, நான் அங்கே கிளம்புறேன், இங்கே பண்ணி பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன். 2 கிளம்பிட்டேன். நேராக பிரதோஷனாவதுக்கு போனேன். அண்ணா இந்த மாதிரி காயின் வச்சிருக்கேன்னா பெரியவா பாத்தில் போகணுன்னா கூட்டம் நெருங்கிடுறாங்க. ஆனால் விஜயதான் உன் பக்திக்கு அவள் ஏற்றுப்பா, கவலைப்படாத, அப்படி இல்லைன்னா கொடுத்துரு, மடத்தில் கொடுத்துரு, அவள் சேர்த்துன்றுவா, நீ கவலைப்படாத, அதுக்காக மனசு கஷ்டப்பட்டுக்காத, உன்னை நீ இப்போ சொல்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியும், அதனால் நீ தான் கொடுத்தே எல்லாம் தெரியும், நீ கவலைப்படாத, உன் பக்திக்கு ஏற்றுப்பா, கவலைப்படாது. நேராக ஸ்ரீகண்ட மாமா இருந்தேன். அவர்கிட்ட போனேன். மாமா இந்த மாதிரி இப்போ காயின் கொண்டு வந்திருக்கேன் மாமா, பெரியவா பாத்தில் போகணும். என்னடா அப்படி சொல்கிற, பெரியவாளை பார்க்கவே முடியலடா, அங்கே 3 நிமிஷம் காமிக்கிறா, ஒன்று பண்ணு, நீ என்ன பண்ணி இங்கேருந்து இப்படி போவா, சைடில் எடுத்துன்னு போவா, திரும்பி இப்படி தான் வருவா, நீ இங்கே நின்றுக்கும், உனக்கு பிராப்தம் இருந்தால் நான் கீழே இருக்கிறேன், உனக்கு அப்படி ஒரு பிராப்தம் கிடைச்சேன்னா கீழே இருக்கிறேன், இல்லைன்னா நீ நான் என்கிட்ட கொடுத்து நான் சேர்த்துடுறேன் அப்படின்னா. சரின்னு இந்த போகும்போது நான் அங்கே போய் நின்றுட்டேன். ஏன்னா சரஸ்வதி பூஜைக்கு தரிசனம் பார்க்கணுமே, அது இல்லாம போடுறதுன்னு நம்ம இங்கே நின்றுனா அந்த தரிசனம் இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக அங்கே போய் நின்றுட்டேன். தரிசனத்தை பார்த்து ஒரு செகண்ட் தரிசனம் பார்த்துட்டு முடிய வந்துட்டேங்க. நான் எங்கள் பிரதோஷ மாமா மண்ணி கணேஷ்குமார் 3 பேரும் வந்து நிற்கிறோம். கரெக்டாக பெரியவாள் ஆக்சிடென்ட் வந்தேன். எவ்வளோ பேர்னா சந்திரா மாமா,
குமரேச மாமா, அந்த ரவி, இந்த ராதாகிருஷ்ண ரவி, அது தவிர எல்லாரும் பிரம்மஸ்ரீ மாமா, ஸ்ரீகண்ட மாமா, பெரியவா, பாலபே, எல்லாம் ஃபுல்லாக அப்படியே ஒரு 50 பேர் இருக்கா ஐஸ்வர்யா பிரிவான. எப்படி வச்சா என்ன பண்ண யாருக்கும் தெரியல, நிற்க வச்சுட்டான். சொன்னேன் நான் நேர அது வரையும் மறைச்சிட்டான். அப்படிதான் எனக்கு தோன்று. இதான் சொல்லலாமா கூட எனக்கு தெரியல. டக்குனு உட்காந்துச்சான். உட்காந்துச்சோன்னே போடுற அப்படின்னா சீண்டம்மா ஒண்டி போடுற சின்ன போடுறான்னு மண்ணிட்ட கொடுத்து, வேத மண்ணிட்ட கொடுத்து நீங்கள் 4 போடுங்க நின்று. அவன் 4 போட்டான். கணேஷ்குமார் 4 போட சொன்னேன். மிச்சத்தை நான் பாதத்தில் போட்டேன். பெரியவா பாதத்தில் போட்டோன்னே ஒரு 6-7 நிமிஷம் பெரியவா என்ன பார்க்குறேன், நான் அவளை பார்க்குறேன். எழுதேன். அவள் பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டு அப்புறமா எல்லாரும் தூக்கும்பா எனக்கு அப்படின்னா. எனக்கு எங்கள் பிரதோஷனாக்கு 2 கண்ணு. ஒன்று எங்கள் விநாயகராம் ஒய்ஃபு, அவள் ஒரு கண்ணு, அடுத்த கண்ணு நான். இந்த 2 பேர் அவனுக்கு என்ன நடக்கணும் அதெல்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு என் மேல ரொம்ப பிரியம். அதாவது ரொம்ப அவன் இவ்வளோ பக்தியாக இருக்கானே, இவ்வளோ சின்சியராக சத்தியாக இருக்கானே, இப்படி பார்த்து அவள் ரொம்ப சந்தோஷப்படுவான் என்கிட்ட. நான் ஏதாவது ரொம்ப இதாக இருப்பேன், அண்ணா தான் எனக்கு அப்படி இருப்பேன். அதில் எனக்கு ரொம்ப பிரியம் என் மேலே. அது என்ன ஆச்சு, அவள் ஒரு நாள் நான்லாம் முடிச்சுட்டு வந்தேன். ஒரு மாதம் ஆச்சு. திடீர்னு பெரியவா அங்கே நான் மடத்துக்கு போய் அண்ணா பார்க்க போவேன். மடத்தில் தான் இருப்பான் அண்ணா. 4 மணிக்குன்னா மடத்துக்கு போயிடுவான். ஒரு 3-3:30 மணிக்கு மடத்துக்கு போவான். 6:30-7 மணிக்கு மடத்தில் கிளம்பி வருவான். நான் 3:30 மணிக்கு வந்து நேராக மடத்துக்கு போயிட்டேன். அண்ணா அப்படி படியில் உட்காந்துட்டுருக்கா. அந்த பெரியவா உட்காந்துட்டுருக்கா மேனால. எல்லாம் தரிசனம் பண்ணிட்டுருக்கேன். நான் அண்ணா போய் நிற்கிறேன். நான் போய் நின்னோடனே அப்படியே என்னை பார்த்தேன் அண்ணா. நான் சொன்னேன் செய்வேடா நீ அப்படின்னா. நான் சொன்னேன் கேட்பியா அப்படின்னா. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன். கேட்பேன். அண்ணா போய் கணத்தில் விழுனா விழுந்துருவேன். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு தீவிரம். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேண்ணா அப்படின்னு. சரி, உன் பொண்ணுக்கு குமார் கொடுக்குறியா நீ? அவரு என்ன ஒரு யாரு? குமார். குமார் வந்து என் என் பொண்டாட்டி தம்பி. ஓ, மச்சினன். அப்படின்னு அண்ணா கேட்டால டக்குன்னு அவன் கேட்டான். குமாருக்கு அவனுக்கும் என் பொண்ணுக்கும் வித்தியாசம் ரொம்ப டிஃப்ரெண்ட். அவன் என்னுடைய காத்திலே வளர்ந்தவன் இருந்தவன். அவன் பிறக்கிற போது அவன் பெரியவன். அவன் இந்த பாத்ரூம் இதெல்லாம் நல்லா அவன் தான் ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருக்கிற வந்து அவனுக்கு இந்த எண்ணமே அவனுக்கும் கிடையாது, எங்களுக்கும் அந்த அபிப்பிராயமே கிடையாது. நான் சொன்ன செய்கிறேன்னா குமாருக்கு நீ உன் பொண்ணை கொடுப்பியா, விஜய் கொடுப்பியா அப்படின்னு கேட்டான். நீங்கள் என்ன சொல்கிறேன்னா சரி, தாட்டே கிடையாது, திங்கிங். அதுக்கு ஐயோ அங்கே என்ன சொல்லுவா அவளாம் இதெல்லாம் கிடையாது. செய்கிறேண்ணா நீங்கள் என்ன சொல்கிற செய்கிறேண்ணா அவளா சரிண்ணா. சரி என்ன பண்ணு, நாளைக்கு ஜெயந்தி வரும்போது அவனே ஐசுவான். மறுநாள் போக மறுநாள் ஜெயந்தி. அவர் ஒத்துக்கணுமே மாப்பிள்ளை. கேளுங்க, அந்த இடம் தான் அதுதான் அங்கே அந்த இடத்த பார்க்கணும். அவன் என்ன பண்ணா மறுநாள் சாயந்தரம் மறுநாள் போக மறுநாள் ஜெயந்தி 1ஆம் தேதி ஜெயந்தி. இது 30ஆம் தேதி அண்ணா சொல்லியிருக்கா. 31ஆம் தேதி மேண்ட்லி சீனிவாசன் கச்சேரி. நான் இவன் கூட வரான். நான் கச்சேரிக்கு போயிட்டுருக்கேன். வரும்போது இவன் என் கூட வருவான். குமார் வேற ஹெல்ப்புக்கு வரும். அண்ணா சொன்னதை நான் மீற மாட்டேன் தெரியுமோ அப்படின்னேன். நான் அண்ணா சொன்னா அதுதான் என்ன பொண்டாட்டிக்கு யாருக்கும் தெரியாது. ஃபர்ஸ்ட் இவங்ககிட்ட சொல்றேன், அண்ணா சொன்னதை நான் மீற மாட்டேன் தெரியுமா உனக்கு? ஆமா அண்ணா. அண்ணா சொல்லிட்டா அதுதான் நான் செய்வேன். அது நல்லதுதான். நான் பொல்லாதுன்னே சொல்ல மாட்டேன். அண்ணா சொன்னால் அது நல்லது தான், சத்தியம்தான். அவளை எனக்கு என் மைண்டில் அதான் தோணும். அண்ணா சொல்லிட்டா நான் எதுவுமே திங்க் பண்ணல. இந்த மாதிரி விஜய் ஒன்று கல்யாணம் ஐயோ ஒன்றும் முடியாது அவன் நான் வளர்த்தேன் அப்படியே ஆரம்பித்தேன். எனக்கு தெரியாம நாளைக்கு ஜெயந்திக்கு வர சொல்லியிருக்கேன் அண்ணா. நாளைக்கு அண்ணாட்ட வந்து பேசிக்கோ, உனக்கு முடியுங்கிறது அது அண்ணாட்ட சொல்லிக்கோ, என்னை பொறுத்தவரையும் நான் கிளியராக இருக்கேன் அப்படின்ட்டேன். மறுநாள் ஜெயந்திக்கு வந்தோம். வந்தோடனே காலம்பரெல்லாம் எல்லாம் முடிஞ்சுது. காலம்பரை ஜெயந்திலாம் முடிஞ்சுது. மத்தியானம் ஒரு 2:30 மணி 3 மணி சந்திராங்கிறது எங்கள் விநாயகராமோட ஒய்ஃபு. சந்திரா இங்கே வா, கீதா என் ஒய்ஃபை கூட்ட, கீதா இங்கே வா அப்படின்னா. குமார் இங்கே வாடா, இந்த மாதிரி அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா. என்னால் முடியாது அப்படின்னா. அப்புறம் என்னடா நினச்சிட்டு இருக்கேன், அவன் லட்டு மாதிரி குழந்தைய வச்சுட்டு இருக்கான், அவன் எதையுமே பார்க்காத கிடைச்சோம் அப்படிலாம் அவர்கிட்ட கொஞ்சம்னு அவன் என்ன சொல்லிட்டான், பெரியவா சொன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. அவ்வளோதானடா
அப்பதான் கூப்பிட்டேன், சந்திரா இங்கே வா, கீதா இங்கே வா, எல்லாம் ஐஷுமுகம் பெரியவாட்ட ஐஷுமுகம்ட்டு, அவ்வளோதான். பெரியவாட்ட ஐஷுமுகம் அவ்வளோ, வேற ஒண்ணுமே பேசல. நான் என்ன பண்ணிட்டேன், இது பெரியவாள்கிட்ட ஐஷுமுகம்னு பெரியவாள்கிட்ட போகும்போது மாதுளம்பழம் எடுத்துன்னு போனா மகாலட்சுமி மரம் சொல்லுவா. எனக்கு மாதுளம்பழம் எடுத்துன்னு போகணும்னு ஆசை. நான் ஆட்டோவில் தான், அப்போலாம் ஆட்டோ தான், ஆட்டோவில் போயின்னு இருக்கேன். என்னை தாண்டி விடுச்சு மாதுளம்பழம், வண்டி நிறைய மாதுளம்பழம் வந்தோன்னு நான் என்ன பண்ணேன், எனக்கு திரும்பி வரதுக்கு மனசு இல்லை. இப்போ நம்ம ஒரு நல்ல காரியமாக போகிறோம், இறங்கி திரும்பி வர வேண்டாம் அப்படின்னு, சரி பரவாயில்ல நமக்கு கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போய் அந்த தெருப்பு இப்படி திரும்ப முன்னாடியே தெரிஞ்சு வச்சு ஒரு வண்டி நிறைய மாதுளம்பழம் இங்கே எடுத்து பண்ணிட்டு போய் நேரம் போய் மாதுளம்பழத்தை வாங்கிட்டு நிறையா வாங்கிட்டு நேரம் போனேன். நேரம் உள்ளே போகிறேன், வைத்தா மாமா வெளில வர்றேன். உங்களுக்கா பெரியவா காத்துன்னு இருக்கா, என்னன்னு எப்படி சொன்னாருன்னு தெரியல, பெரியவா காத்துன்னு இருக்கா அப்படின்னு உள்ளே போனோம். உள்ள நான் வந்து குமார், கணேஷ்குமார், என் ஒய்ஃபு, விநாயகரன் ஒய்ஃபு எல்லாரும் போனோம். நானே எல்லாம் போனோன்னே பெரியவா பார்த்துட்டா. எங்கள் விநாயகரன் ஒய்ஃபு எங்கள் மண்ணி என்ன பண்ணா, பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அவன் நீங்கள் சொன்னதான் பண்ணி கேட்குறான் அப்படின்னு, பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தேன். பண்ணிக்கோ என்ன நினைச்சுட்டு இருக்க அப்படியே அந்த பாவம் அப்படி பார்த்தா, பண்ணிக்கோ அப்படின்னா சரின்னு ஊத்துனா. அன்னைக்கு அப்புறம் என்னாச்சு, இது 1ஆம் தேதி. சரிண்ணா அடுத்த நிமிஷம் என்னாச்சு, ஜெயந்திக்கு வந்துட்டோம் நம்ம இதுக்கு. அண்ணன் என்ன பண்ணிட்டாடே, நாளைக்கு போய் பட்டிதத்தில் போய் பாரு, 2ஆம் தேதி போயிட்டு என்ன நாள் நல்ல நாள் கேட்டு வந்துடுறான்ட்டா. 2ஆம் தேதி நல்லா பாருங்க, 2ஆம் தேதி பட்டுத்தளத்தில் போய் பாருங்க. அவர் என்ன சொல்லிட்டார், 5ஆம் தேதி தான் நல்ல நாள், இதை விட்டா நாள் கிடையாது அப்படின்ட்டார். இது கேளுங்க, 2ஆம் தேதி இவர் இப்படி சொல்றார். உடனே மறுநாள் காலம்புற இல்லை ராத்திரி, அன்னைக்கு ராத்திரியே சொன்ன கையோடு ராத்திரிக்கு போயிட்டேன். அண்ணாத்துக்கு காஞ்சிபுரத்துக்கு காரை வச்சுன்னு போயிட்டேன். காரை வச்சு பண்ணா அண்ணன் என்ன பண்ண, ராத்திரி வெயிட் பண்ணுறேன். காலம்புற பெரியவாள்கிட்ட எழுதி கொடுத்துட்டேன். பட்டு சாதி மாமா என்ன பண்ணார், 5ஆம் தேதி கல்யாணம் அப்படி பத்திரிக்கை எழுதி கொடுத்துட்டேன், இதை கொண்டு காமிச்சிரு அப்படின்ட்டார். என்ன போய் அண்ணன் நமக்கு ஏதாவது ஏதோ ஒன்று நடக்கிறது, அவ பார்த்துக்கிறான், அந்த அதான் நமக்கு நிம்மதியாக இருக்கு. அப்படி போயின்னு இருக்கு. அவள் அண்ணன் சொன்ன சரி காலம்புரை வெயிட் பண்ணேன். காலம்புரை கொண்டு பெரியவாள்கிட்ட காமிச்சேன். பெரியவாள்கிட்ட அண்ணா காமிச்சா, பெரியவா பார்த்தா அனுகிரகம்ட்டா பூ வச்சு அனுகிரகம் நினைச்சிட்டா. இது 3ஆம் தேதி காலம்புரை. எப்படிக்கு 4ஆம் தேதி மாப்பிள்ளை கல்யாணம், இது நான் 3ஆம் தேதி காலம்புரை இது நடக்கிறது. எனக்கு ஒன்றுமே புரியல. அவள் என்ன பண்ணா, மடத்தில் உட்காந்துருக்கா, மணி 6 மணி ஆச்சு. டேய் சந்திரா இருக்கானா போய் பார்த்துருவா அப்படின்னு அண்ணா போய் பார்த்தா சந்திரா மதுரைக்கு போயிட்டார். அண்ணாக்கு டவுன் ஆகிட்டான். ஏன்னா சந்திரா தான் எல்லாம் பண்ணுவார், எல்லாத்தையும் பண்ணிடுவார். அவர்கிட்ட சொல்லிட்டா எல்லாம் செஞ்சுடுவார். என்னடா அது சந்திரா இல்லைங்கிற, மணி 5:45 சந்திரா இல்லைங்கிறியே அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ணாக்கு பெரியவாவும் உத்தரவு பண்ணிட்டான், 5ஆம் தேதி கல்யாணம் நடந்தாகணும். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி உட்காந்த மணி 6:15 போய் மறுபடியும் பார்த்துட்டு வாடா, சந்திரா இருக்கலாம் பார்த்துட்டு அப்படின்னு. அவள் என்ன சொல்கிறா, அதில் கேரளா போயிட்டு மதுரை போயிட்டு கேரளா போயிட்டு 4 மணிக்கு தான் வருவா சந்திரா மாமா அப்படின்ட்டான். இவன் இது 5:45 சொன்ன 6:15 போய் பார்த்துட்டு வாடா, மறுபடியும் போய் பாரு அப்படின்னா. அண்ணா நகரில் அந்த இடத்த விட்டு அவள் அப்படியே இதாக உட்காந்துட்டான். ஏன்னா சொல்லியாச்சு, குழந்தை கஷ்டப்படுறான், 4 நாளைக்கு கல்யாணம், சந்திராலாம் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் அதை ஏற்று பண்ண முடியாது தெரியும், பார்த்துட்டு வா போடா அப்படின்னா. போனால் சந்திராமா வா 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 சுபாஷ், நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன், இந்த மாலை அப்படின்ட்டு கல்யாண மாலை எடுத்து கொடுத்தேன். ஃபஸ்ட்டு விஷயம் தெரியாது, 2ம் எடுத்து அவர் சொல்கிற விஷயத்த கொடுத்துட்டு 2 மாலையை கொடுத்துட்டு பிரசாதத்தையும் கொடுத்துரு, மீனாட்சி அம்மன் பிரசாதம் மங்களமாக, அதாவது கல்யாண கோல பிரசாதம் கொடுத்துட்டு நான் வந்து கேரளா போக முடியும். எக்கச்சக்க மழையா கேரளாவில், இங்கே திரும்பி வந்துட்டேன், நேற்று ராத்திரி இங்கே கிளம்பி இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற என்ன விஷயம் சொல்லுங்கிற. நான் அங்கேருந்து அப்புறம் எழுதிட்டோன்னே பெரியவா அவளை அங்கேயே திருப்பிட்டான். இது வந்து நீ இந்த மாதிரி என்ன விஷயம்னா, இல்லை அண்ணா பார்க்கணுங்கிற இந்த மாதிரி கல்யாணம் பேஷாக எடுத்துருவோன்ட்டு அண்ணாட்ட இருந்தா, ஒன்றும் கவலைப்படாது, நாளைக்கு வந்து சேர்ந்துடும், எல்லாம் வந்துடும் அப்படின்ட்டு. அதான் 3 மணிக்கு காலம்புரை சரி நான் உடனே கிளம்புற எல்லாத்தையும் ஏற்பா அப்படின்னு. நான் அப்புறம் சந்திரா மாமா எவ்வளோ மாமா கொடுக்கணும் எனக்கு ஒன்றும் தெரியல,
புதுசாக பரவாயில்ல இல்லைம்மா வச்சு ஒரு 30,000 எடுத்துனாங்க. எனக்கு அன்றைக்கி 30,000ங்கிறது அங்கே வாங்கி அங்கே ஃபிக்ஸட் பண்ணி இப்படி பண்ணி அப்படி இன்னி மத்தியானத்துக்குள்ளே போய் மத்தியானம் 2 மணிக்கு வந்திருக்கேன். 3ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு வந்திருக்கேன். அதுக்குள்ளே பணத்தை பரட்டி சாயந்தரம் வளம் போய் குழந்தைக்கு வளையல் எல்லாம் வாங்கியாகணும், புடவெல்லாம் வாங்கி இதை வேறு மற்றெல்லாம் அவர் பார்த்துக்கிறார். வேறு ஏதோ காரியங்கள்லாம் பண்ணி ஆனிட்டு மறுநாள் 4ஆம் தேதி காலம்பரையும் வச்சுட்டு நேராக அங்கே போய் சேர்ந்தேன். ஒரு 5:30 மணிக்கு போயிருந்தேன். அப்படியே ஏதாவது முறுக்குலேருந்து பக்ஷணத்துலேருந்து சீர்லேருந்து புடவையிலேருந்து பயிற்சியிலேருந்து அவ்வளோ வந்து இறங்கியிருக்கு. கண்ணை திட்டா படுவோம் உன் கல்யாணத்துக்கு எல்லாம் வந்தாச்சு, நீண்டா லைட்டாக வர மேண்ட்லிசன் வந்த கச்சேரி ரிசர்வேஷன் மாதிரி வந்திருக்கான். சுபாஷோட பொண்ணு கல்யாணம் வாய்ச்சிட்டு போக ஒரு 1.5 மணி நேரம் அப்படிங்கிறான். அது கச்சேரி நடந்திருக்கு. கோலகாலமாக பந்தல் போட்டாச்சு, சமயக்காரன் வந்தாச்சு, ஓஹோன்னு நடக்கும். கல்யாணம் 5 நாள் கல்யாணம். மணி 4 மணி போய் சேர்ந்தேன். 5 மணிக்கு சரி போட போய் பெரிய வேலை பார்த்துக்கடான்னு பெரிய வேலை பார்க்க போனேன். இந்த மாதிரி நான் என் ஒய்ஃபு மண்ணி எல்லாம் போனோம். அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டா பெரியவா அப்படின்னு கண்ணு காமிச்சேன். 2 மாங்கல்யம் எடுத்து அப்படி வச்சுருந்தேன். 1 மணி நேரம் வச்சுருந்தேன், 3/4 மணி நேரம் வச்சுருந்தேன். 3/4 மணி நேரம் இப்படியே வச்சுருந்தேன். எல்லோரும் இருக்கிறோம். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வச்சுருந்தேன். வச்சுட்டு என்னென்னா அந்த 2 பேருக்கு என்னென்ன பொருத்தங்கள் இல்லையோ என்ன பொருத்தமோ எல்லாத்தையும் அதெல்லாம் ஜாதகம் பார்க்கல பெரியவா சொன்னதான் சத்தியம் அவ்வளோதான். அதுதான் நமக்கு தெரியும். பார்த்து அப்புறம் என் பொண்ணு கையில் கொடுத்தேன். மறுநாள் காலம்பரை நான் மடத்தில் தான் படுத்தினேன். அண்ணாவோட காலம்பரை சொல்கிறா பிரம்மேஸ்வரமா கொட்டாய்க்காய் சும்மாங்கிறேன். ஏய் நம்ம பார்த்து கல்யாணம் நடக்கிறதுடா போடாது எங்க நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற. நம்ம பார்த்து கல்யாணம் நடக்கிறது உங்கள் எல்லாருக்கும் பணம் வச்சு கொடுத்தேன். எவ்வளோடா கொடுத்தேன் எல்லாருக்கும் அதுவும் கேட்டுக்கிறேன். இல்லை அனுகிரம் பெரியா எவ்வளோ வச்சு கொடுத்தா நிறைய வச்சு கொடுத்தா சந்தோஷப்படும். பெரிய அங்கே அந்த பைய அவளுக்கெல்லாம் வச்சு கொடுத்தா பெரியவாளுக்கு இருக்க ஆனந்தம் இருக்கு பாருங்க, அவ்வளோ ஆனந்தம். அவள் அதெல்லாம் கேட்டு போய் நம்ம பார்த்து கல்யாணம் நடக்கிறதா நம்ம ஃபேமிலி அப்படின்னு நினச்சான். பேரை மாற்றி பார்த்துட்டேங்கண்ணா. பேரம் தான் 2 பேரும் அவனுக்கு 2 பேரும். அப்படா பெரியவா கழிச்சு கல்யாணம் நிச்சயம் வந்து அப்புறமா என் முன்னாடி வருத்தமான ஒரு 5 வருஷம் ஆச்சு. நிச்சயம் ஒரு வாட்டி பெரியவா தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இல்லை ஒன்றா 2 குழந்தைகள் 2 மாதிரி. ரொம்ப சந்தோஷம். பெரியவங்களுக்கு சொப்பனத்தில் வந்திருக்கேன் நிறைய வந்திருக்கேன். நிறைய வந்திருக்கேன். 2 வருவா நிறைய வரும். நிறையா வந்திருக்கா. ஒரு தடவை பெரியவா இருக்கிற போது பூ இருக்கா இருக்கிற போது சித்தியாரத்துக்கு முன்னாடி நான் வரும்போது அண்ணாவதில் படுத்துக்கும்போது சொப்பனத்தில் வந்து நான் என் ஒய்ஃபு பிள்ளையாண்டு இருக்கா. அவள் எனக்கு சாதம் போட்டுருக்கா. பெரியவா வந்துட்டா. ஏய் எனக்கு சாதம் போடுறியாடா அப்படின்னா அப்படி எழுந்து வாங்க பெரிய உட்காருன்னு. எனக்கு வேணாண்டா என்னை காப்பாற்றின்னு இருக்கா 2 பேர் அவளுக்கு பார்த்துக்கோ நீ அப்படின்னா. அவள் 2 பேர் பிரதோஷமாக தான் என் மனத்தில் விட்டு அவளுக்கு பார்த்துக்கோ நீ அவளை பண்ணிக்கோ அப்படின்னு இது பண்ணி சொன்னான். அப்புறம் அண்ணாட்ட சொன்னேன். அண்ணா போய் மறுநாள் பெரியவாள்கிட்ட சொன்னான். அப்போ இந்த மாதிரி சொப்பனம் வந்திருக்குன்னு சொன்னால் ஏதோ அனுகிரகம் பண்ண பெரியவா. இது இந்த மாதிரி நிறைய இது இப்போவும் நிறைய வருது. எனக்கு ஞாபகம் இல்லை, நிறையா வந்திருக்கா வந்துட்டு இருப்பா. பூனல் போட்டேன், பள்ளிக்கு பூனல் போட்டேன். எப்படின்னு நான் சொல்லிட்டேன். அண்ணாட சொல்லிட்டேன் எங்கடா போட போறேன்னு. காஞ்சிபுரத்தில் தான் போடுவேன்னு. பலடா சந்தோஷம் இங்கே போடுற பெரிய அனுகிரகம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அங்கேயே ஒரு சத்திரத்தில் மடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சத்திரம் இருக்குது, அங்கே தான் போட்டேன். சமையல் பண்ணி சொல்லி முதல் நாள் வந்து ஃபுல்லாக பஜனை, பெரியவா பஜனை. எல்லாரும் இத்தனையா மாற்றி அது இது பண்ணி பெரிய அழைச்சி வைத்தியமாக மறுநாள் காலம்பரை இந்த பூனல் கல்யாணம் நடந்து பூனல் போட்டு பெரிய ரைஸ் கூட்டமாக நெழியுது. பெரிய உள்ளே கூப்பிட்டா கதவை சாத்திட்டு இப்படி அட்டையை தூக்கி போட்டான். கதவை சாத்திட்டான் இப்படி அட்டையை தூக்கி போட்டான். நாங்கள்லாம் பிரதோஷனத்துக்கு குடும்பத்தோட எங்கள் தம்பி வயலின், எங்கள் அண்ணன் வரல இன்னைக்கு, எங்கள் அக்கா பிள்ளை மறந்தங்கம், இன்னொரு தமிழ், நான் கடம் எல்லாரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் போயிருக்கோம். அண்ணாவதுக்கு போயிருக்கோம். எல்லாம் வாத்தியத்துக்கு போயிருக்கோம், வேன் வச்சுட்டு போயிருக்கோம். போனோன்னே
ஏன்னா கடத்தை வந்து வேன்ல வைக்க முடியாது. அவெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் மிருதங்க ஜீரா எல்லாம் வச்சிடலாம். நான் கடத்தை வந்து எடுத்துட்டு மடியில் தான் வச்சுக்கணும். நான் ஆற்றுல எடுத்துட்டு வரும்போது இறங்கி அண்ணாத்துல வரும்போது உள்ள கொண்டு வச்சுட்டேன். நான் அண்ணன் என்ன நாளைக்கு கிளம்புற தான் வாசிக்க போகிறோம். பெரியவாட்ட நாளைக்கு கிளம்புற வாசிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணு நான் அண்ணா என்ன சொன்னேன், டேய் இன்னைக்கே போய் பெரியவளை பார்த்துட்டு வந்துருங்கோ, போய் தரிசனம் பண்ணி வந்துருங்கோ, நாளைக்கு கிளம்புற போய் வாசிக்கலாம் அப்படின்ட்டு. அதனால நான் இடத்த வச்சுட்டு போயிட்டேன். போயிட்டோன்னே எல்லாரும் போய் நிற்கிறோம். பெரியவா சௌக்கியமாக இருக்கா, இங்கே பாதி கொண்டு இருக்கலா வாசிக்கோ அப்படின்ட்டான். எல்லாம் அவன் போய் ஓடி போய் வேன்லேருந்து வாத்தி எல்லாம் வேன்ல தான் இருக்கு. என் வாத்தியத்தை தவிர எல்லாம் வேன்ல இருக்கு. அவ்வளோ பேர் எடுத்துருந்து அவங்க பெரியவா சொல்லிட்டான் வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். வாசிக்க எடுத்து செட்டில் பண்ணிட்டான். நான் என்ன பண்ணிட்டேன், உடனே இந்த கணேசன் மோதி வாசிப்போம் போய் கருத்து இருக்கிறோட வேனில் போய் எடுத்துன்னு வா, நான் அதில் உட்காந்துருக்கேன். என்ன பண்ணிட்டேன், பெரியவா என்னாச்சு கிடம் அப்படின்னு கேட்டான். என்ன இல்லை வைக்கிறேன் எழுதுனேன். ராகவாசி பாட்டு வாசிக்காது, ராகவாசி அப்படின்னா. அதுக்கப்புறமா அவ கடன் வர வரையும் ராகத்தை வாசி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா இப்போ வாசி பண்ண நம்ம முன்னாடி உட்காந்து வாசிக்க ஆரம்பித்தேன். அந்த அது வாசிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணேன், பெரிய வாசிக்கணுன்னு எடுத்து மடியில் வச்சு வாசி விட்டேன். அப்படியே அந்த கடத்தை வச்சிருக்கேன். அதை எதுக்கு வச்சிருக்கேன், எதுக்கு சொல்கிறேன், அதுதான் பிரசனில் வச்சுருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா அண்ணாவுக்கு என்ன பண்ணாலும் அவ்வளோத்தையும் எனக்கு கொண்டு பண்ணிவிட்டேன். அந்த குறையே வைக்க மாட்டேன். பெரியவா தொட்டு கொடுத்த கடத்தை தட்டி கொடுத்த கடத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க. பெரிய விஷயம்தான். அதாவது அது பரமேஸ்வரனா இருந்து உடுக்கியே அடிச்ச அப்புறமா உங்கள்கிட்ட இருந்து கடத்தை அடிச்சிருக்கா. இல்லை அதாவது தீபாவளிக்கு என்ன கிலோ பட்டாசு வேஷ்டி தட்டு எல்லாத்தையும் உண்டு பிறல் வைப்போம். நாங்கள் என்னென்ன வாங்கணுமோ அவ்வளோத்தையும் உண்டு பிறல் வச்சுட்டு அதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி கொண்டு வச்சுட்டு பட்டாசு எங்கள் 2 கொடுத்துட்டு பெரியவாளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் தான் எனக்கு வந்து பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பெரியவாளுக்கு அப்படி எல்லாம் பெரியவா ஊட்டியிருக்கா. அதாவது விட்டு ஊட்டியிருக்கா. பெரிய பாக்கியம், அந்தமான பெரிய பாக்கியம். என்ன நீங்கள் தான் அது பிளஸ்டு மாப்பிள்ளையா? நீங்கள் அதான் பெரியவாள்கிட்ட சண்டை போட்டு வாங்கியிருக்கேன் சுந்தரர் மாதிரி. ரொம்ப சந்தோஷம். ரியலி பிளஸ்ட், ரியலி பிளஸ்ட். யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க அதே மாதிரி. ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுதான் பாருங்க. பெரியவா சுண்டி விட்ட பாதுக. ஆமாம், சுண்டி விட்டு உங்களை சுண்டி இழுத்துட்டா அப்படியே. இல்லை அவள் பார்த்துட்டு இருக்கான். அவள் பார்த்துக்கிறேன்னா அவள் நான் பார்த்துக்கிறேன். அவள் பார்த்துட்டு இருக்கான். அவன் அந்த மாதிரி நான் கண்ணு பண்ணேன் அப்படின்னா அப்போ எனக்கு ஒன்று பண்ணி தெரியல அப்படின்னு. உனக்கு என்ன ஒண்ணுன்னு இந்த பெரியவாளை அந்த பெரியவாளை கொடுத்தேன். சின்ன போட்டோ ஒன்று கொடுத்தேன். இந்த மாதிரி பெரியவாளை பண்ணி கொடுங்க, எனக்கு ஒரு 6 மாதம் ஆகும் அப்படின்னா. சரி எடுத்துக்கோ அப்படின்னு. என்ன ஆகும் அப்படின்னு அது பார்த்துக்கலாம் நான் சொல்லு அப்படின்னு. 4000 ஆகும் அப்படின்னா எனக்கு சரி நீ பண்ணிவிட்டேன் சொல்லிட்டேன். நீங்க பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி விட்டுட்டேன். அந்த க்ளோஸா பாருங்க, அந்த கிட்ட பாருங்க என்ன சந்திவா பண்ணிருக்கான் பாருங்க. இது ஹாலிவுட்ல இருக்கிறவர் பண்ண என்ன பண்ணா ஒரு 3 மாதத்துல பண்ணிட்டான். நான் சாரண்டானத்துக்கு வந்தேன். வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்ட சுபாடு வந்து பாரு அப்படின்னா. சரி நான் போயிருந்தேன். போயிட்டு பார்த்தா
தத்துவமா அப்படியே பிரிவா பிரத்யட்சமா இருக்கான். பார்த்தேன். சரி, எனக்கு பயம் வந்துருச்சு. இப்போ 4,000 2 லட்சம் ரூபா கொடுக்கணும். இப்போ என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இந்த ஜிம்ல தந்து அவங்ககிட்ட இவங்ககிட்ட எல்லாத்தையும் ஒரு $500 வாங்கி ஒரு 4-5 பசங்கிட்ட வாங்கி அவனுக்கு கொடுத்துடலான்னு பிளான் பண்ணிருந்தேன். வந்துட்டு அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குப்பா, நீ எனக்கு அவ்வளோ கேட்காத, நீ $4,000 கேட்டா எனக்கு பயமா இருக்கு, ஏதோ குறைச்சி ஏதோ சொல்லிவிடுங்க, என்னுடைய கிஃப்டை வச்சு வச்சு மாட்டேன்.